கிரிப்டோ மார்க்கெட்டில் 10K வச்சு ட்ரேட் பண்ணலாமா? கிரிப்டோ மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணுறது? எக்ஸாம்பிளுக்கு பிட்காயின் இருந்தால் அந்த பிட்காயினை எப்படி பை பண்ணுறது, செல் பண்ணுறது, இதுக்கு எப்படி ஸ்டாப் லாஸ் செட் பண்ணுறது, அண்ட் லிவரேஜ்னா என்ன, கிராஸ் மார்ஜின் மோட்னா என்ன, ஐசோலேட்டட் மார்ஜின் மோட்னா என்ன, ஃபியூச்சர் ட்ரெண்ட்னா என்ன, ஸோ இதை பற்றிலாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான டவுட்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இது மாதிரியான டவுட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்காது. ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அண்ட் லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிரிப்டோவில் ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 விதமான ட்ரேட் டைப் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ட்ரேடிங், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ட்ரேடிங். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃபியூச்சர் ட்ரேடிங் பற்றி பார்க்க போகிறோம். ஃபியூச்சர் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு முன்னாடி லிவரேஜ் எப்படி செட் பண்ணுறது, மார்ஜின் மோடு எப்படி செட் பண்ணுறது, மார்க்கெட் ஆர்டர் எப்படி செட் பண்ணுறது, லிக்விடேஷன்லாம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதை பற்றி தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபியூச்சர் ட்ரேடிங்னா என்னன்னு சொல்லிடுறேன். நீங்கள் எதிர்காலத்தில் ஒரு காயின் இப்படி இருக்க போகுதுன்னு நினச்சி ப்ரெடிக்ட் பண்ணி பை பண்ணி செல் பண்ணுறீங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ட்ரேடிங் தான் சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு பிட்காயின் கரண்ட்டாக $70K இருக்குது. இது ஃப்யூச்சரில் இன்னும் ஒரு 2 days கழிச்சு இல்லை 3 days கழிச்சு $72K ஆகும்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க. இன்னும் $2K பார்த்தீங்கன்னா ஏறும் அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணி நீங்கள் பை பண்ணி வைக்கிறீங்க. ஸோ சேம் அதே மாதிரியே $2K ஏறுது அப்படின்னா 70Kலேருந்து 72K போகுதுன்னா அது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கீங்க கரெக்டாக. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த $2K ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். அண்ட் அனதர் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சேம் இதே மாதிரி $70K இருக்க பிட்காயினை ஃப்யூச்சரில் 68K வரும்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க, செல் பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ சேம் அதே மாதிரியே 2 days or 3 days கழிச்சு $68K வருது அப்படின்னா அதை நீங்கள் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ சேம் அதே மாதிரி உங்களுக்கு $2K பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டாக வந்துடும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர் ட்ரேடு. இதில் நிறையா பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப குழப்பிக்கிறாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வர மாதிரி ஆப்ஷன் க்ரீக்ஸு, டைம் டிகே இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. சிம்பிளாக சொல்லணுன்னா ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட் மூவ் என்ன இருக்குன்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணிட்டீங்க. அதுபடி கரெக்டாக மூவ் ஆகுது மார்க்கெட் அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டு, மூவ் ஆகலைன்னா உங்களுக்கு லாஸு. அவ்வளோதானே தவிர்த்து இதில் எந்த விதமான டைம் டிகே எதுவுமே கிடையாது. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா உங்களோட டெக்னிக்கல் அனாலிசிஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. இதே சேம் டைம் ஆப்ஷன் ட்ரேடிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் டைம் டிகே இருக்குது, எக்ஸ்பைரி டே இருக்குது, இந்த டயத்துக்குள்ளே வரணும்னு சொல்லிலாம் இருக்குது. ஸோ அதனால ஆப்ஷன் ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா கஷ்டமாக இருக்கும். ஃபியூச்சர் ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. நீங்கள் ஃபுல்லாக டெக்னிக்கல் அனாலிசிஸ் கரெக்டாக பண்ணிட்டீங்க, உங்களுக்கு மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ண தெரிஞ்சிச்சு அப்படின்னாவே போதும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு காயினை பை அண்ட் செல் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நிறைய பேர்த்துக்கு டவுட் வரும், கிரிப்டோ எந்த ப்ரோக்கரில் ட்ரேட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லி டவுட் வரும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா CoinDCX தான் யூஸ் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் கிடையாது. ஸோ நான் என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸாக தான் ஷேர் பண்ணுறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்திருக்கு. அண்ட் கிரிப்டோ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா லீகல் தான். CoinDCXும் பார்த்தீங்கன்னா FIO இந்தியா பார்த்தீங்கன்னா ரெகுலேஷன் பண்ணுறாங்க. ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணுறதுனா உங்களோட ஓன் ரிஸ்கில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா CoinDCXல தான் ஒரு காயினை எப்படி பை பண்ணுறது செல் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் BTC இந்த இடத்துல செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எல்லாத்தையுமே ஒன் டைம் நான் சொல்லிடுறேன். இது பார்த்தீங்கன்னா மார்ஜின் மோட், அண்ட் இது பார்த்தீங்கன்னா லிவரேஜ் செட் பண்ணுறது. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் லாங் என்ட்ரி போகிறீங்களா ஷார்ட் என்ட்ரி போகிறீங்களான்னு சொல்கிறது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஆர்டர், லிமிட் ஆர்டர், ஸ்டாப் லிமிட் ஆர்டர். ஸோ இதை பற்றிலாம் நான் 1 by 1 எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சைஸு, நீங்கள் எவ்வளோ லாட் சைஸ் செலக்ட் பண்ண போகிறீங்கிறது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு உங்களோட பர்சன்டேஜ் மூலியமாகவே லாட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஜஸ்ட்டு டைப்பும் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதை பற்றி நான் 1 by 1 சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்க அவைலபிள் மார்ஜின் இப்போ பார்த்தீங்கன்னா 500 பார்த்தீங்கன்னா இருக்குது. INRல ₹500 இருக்குது. நெக்ஸ்ட்டு இது ட்ரேடுக்கு தேவையான மார்ஜின் இந்த இடத்துல வரும். இது பார்த்தீங்கன்னா லிக்விடேஷன். ஸோ இதை பற்றி நான் சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் டார்கெட் செட் பண்ணுறது. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எல்லாம் செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம பை பண்ணுறது. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஒரு காயினை பை பண்ணணும். இப்போ நான் ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்கிறேன் 1 by 1. ஃபஸ்ட்டு ஐசோலேட்டர்னா என்னன்னு சொல்லிடுறேன். ஐசோலேட்டர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மார்ஜின்னா என்னென்னா அமௌண்ட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 விதமான மார்ஜின் டைப் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஐசோலேட்டட் மார்ஜின், இன்னொன்று பார்த்தீங்கன்னா கிராஸ் மார்ஜின். ஸோ ஃபஸ்ட்டு ஐசோலேட்டட் மார்ஜின்னா என்னன்னு சொல்லிடுறேன். நம்மளோட ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் 10K இருக்குது. ஸோ நம்ம ஒரு ட்ரேடு எடுக்க போகிறோம். அந்த ட்ரேடுக்கு உண்டான மார்ஜின் பார்த்தீங்கன்னா ₹1000 கேட்குறாங்க. ஸோ பேலன்ஸ் நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குன்னா 9K இருக்குமா. இன்கேஸ் ட்ரேடு நீங்கள் ஒரு வேளை ஸ்டாப் லாஸ் வைக்காமல் உங்களுக்கு ஆப்போசிட்டாக போகுது அப்படின்னா எவ்வளோ மைனஸ் ஆகும்னா நீங்கள் அந்த ட்ரேடுக்கு ஸ்பெண்ட் பண்ண ₹1000 மட்டும்தான் மைனஸ் ஆகும். ஸோ பேலன்ஸ் இருக்க 9K பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆகாது. ஸோ அது பார்த்தீங்கன்னா சேஃபாக தான் இருக்கும்.
ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஐசோலேட்டட் மார்ஜின். நீங்கள் ஒரு ட்ரேடுக்கு எவ்வளோ காசு ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அந்த மார்ஜின் மட்டும்தான் போகும், பேலன்ஸ் இருக்க மார்ஜின் பார்த்தீங்கன்னா போகாது. அண்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கிராஸ் மார்ஜின். இப்போ சேம் அதே மாதிரி உங்கள் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா 10K இருக்குது, ஒரு ட்ரேடுக்கு 1K பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரேடு எக்ஸிக்யூட் பண்ணி எஸ்எல் வைக்காமல் உங்களுக்கு ஆப்போசிட்டாக ட்ரேட் போகிறப்ப என்ன ஆகும்னா இந்த இடத்துல அந்த 1K மட்டும் போகாது, பேலன்ஸ் இருக்க 9Kவும் பார்த்தீங்கன்னா ரிஸ்கில் தான் இருக்கும். ஸோ 1Kவை தாண்டி லாஸ்ட்டு 2K 3Kன்னு போய்கிட்டே தான் இருக்கும். எப்போ உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்க 10Kவும் மைனஸ் ஆகுதோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா பொசிஷன் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஆஃப் ஆகும். ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரேட்குள்ளே தான் இருப்பீங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கிராஸ் மார்ஜின். ஸோ இதுலேருந்தே உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் எந்த மெத்தட் சேஃப்னு சொல்லி. ஐசோலேட்டட் மார்ஜின் தான் எப்போயுமே சேஃபு, கிராஸ் மார்ஜின் சேஃப் கிடையாது. CoinDCXல பார்த்தீங்கன்னா ஒன்லி ஐசோலேட்டட் மார்ஜின் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது, கிராஸ் மார்ஜின் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இல்லை. கிராஸ் மார்ஜின் எங்கெங்கெல்லாம் அவைலபிளாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் ஃபாரெக்ஸ் ப்ரோக்கர்ஸ் பார்த்துருப்பீங்க, எக்ஸ்னஸ்ஸு, ஆக்டாஎஃப்எக்ஸு இந்த மாதிரியான ப்ரோக்கர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிராஸ் மார்ஜின் மோடு அவைலபிளாக இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மார்ஜின். ஸோ நம்மளால் பார்த்தீங்கன்னா ஐசோலேட்டரில் மட்டும் தான் வைக்க முடியும். சேம் அதில் இருக்க மாதிரியே நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லிவரேஜ். லிவரேஜ் பார்த்தீங்கன்னா 1xலேருந்து 100x வரைக்கும் கொடுக்குறாங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு லிவரேஜ்னால் என்னன்னு சொல்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு உங்கள் அக்கௌண்ட்டில் 1K தான் இருக்குது, உங்களால் பார்த்தீங்கன்னா ட்ரேடு 1K வரைக்கும் தான் எடுக்க முடியும். ஸோ கான்செப்ட் வைஸாக அதுதான் பண்ண முடியும். ஆனால் இந்த இடத்துல உங்களோட லிவரேஜை நீங்கள் 1xன்னு வைக்காமல் 10xன்னு சொல்லி வச்சிங்க அப்படின்னா உங்களால் 10K வரைக்கும் ட்ரேட் எடுத்துக்க முடியும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா லிவரேஜ். இதை நீங்கள் 20x 30xன்னு வைக்கிறப்ப உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1K இருந்தால் கூட நீங்கள் 30K 40K வரைக்கும் ட்ரேட் எடுத்துக்க முடியும். ஸோ இது வந்து அட்வான்டேஜாக டிஸ்அட்வான்டேஜாக கேட்டிங்கன்னா நம்ம இதை சரியான முறையில் யூஸ் பண்ணோம்னா அட்வான்டேஜ் தான். ரொம்ப அதிகமாக ஆசைப்பட்டு வச்சோம் 100xலாம் வச்சோன்னா நம்ம கேபிட்டல் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் வாஷ் அவுட் ஆகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எந்த அளவுக்கு நம்ம லெவரேஜ் அதிகமாக வைக்கிறோமோ அந்தளவுக்கு நமக்கு ப்ராஃபிட் வரும். அட் த சேம் டைம் அதே மாதிரி லாஸும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் வரும். ஸோ லிவரேஜை வந்து எப்போயுமே கரெக்டான அளவு தான் மெயின்டைன் பண்ணணும். சரி, ஓகே ப்ரோ, லிவரேஜ் எவ்வளோ வைக்கலாம்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க. லிவரேஜ் என்னை பொறுத்தளவுக்கு எப்போயுமே 50xக்குள்ளே வச்சு மெயின்டைன் பண்ண பாருங்கள். 50க்கு மேலே போகாதீங்க. ஏன்னா நம்மளால் லிவரேஜ் வைக்காமல் இருக்க முடியாது. ஸோ அதனால் அதிகமாகவும் வைக்கக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் வைக்கக்கூடாது. ஒரு நார்மலான எக்ஸ் பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணுங்கள். ஒரு 50x இல்லைன்னா 50xக்குள்ளே வச்சு பாருங்கள். நான் பார்த்தீங்கன்னா என்னோடய எல்லா ட்ரேடுக்குமே பார்த்தீங்கன்னா 50xக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா லிவரேஜ் செட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ எப்படி லிவரேஜ் செட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த இடத்துல 1xன்னு இருக்கா, நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி இந்த இடத்துல நீங்கள் இப்படி கொண்டு வந்து 50 கிட்ட வச்சுட்டிங்கன்னா போதும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான், நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி கொடுப்பாங்க, இது வந்து ரொம்ப ஹையாக இருக்குதுன்னு சொல்லி. ஸோ நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இன்னும் குறைச்சி லிவரேஜ் வேணும்னாலும் நீங்கள் ஒரு 20 10 இந்த மாதிரி வச்சுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ கேபிட்டல் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு 50க்கு மேலே போகாதீங்க, 50க்குள்ளேயே வைக்க பாருங்கள். ஏன்னா இங்கே நிறைய பேர் லாஸ் பண்ணுறதுக்கு காரணம் லிவரேஜ்னால தான். ஸோ லிவரேஜை முடிஞ்ச அளவுக்கு கம்மியாகவே வைங்க.